கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அற்புதமான நாமத்தினாலே உங்களை ஒவ்வொருவரையும் வாழ்த்தி, இந்த புதிய நாளிலும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன். யோபு 10:12. எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் எனக்கு பாராட்டினீர், உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது. ஜோப் 10:12. You have granted me life and favor, and your care has preserved my spirit. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய நாளிலும் தேவன் உங்களுக்கும் எனக்கும் அவர் கொடுக்கிற வாக்குத்தத்த வார்த்தை, நான் உங்களுடைய ஜீவனை நான் தப்புவித்து உங்களுடைய ஆத்துமாவை நான் காப்பாற்றி உங்களை பத்திரமாய் பராமரிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பக்தன் யோபுடைய வாழ்க்கையில அவருக்கு ஏற்பட்ட அநேக விதமான பாடுகள் இழப்புகளின் மத்தியிலும் அவர் தேவனை புகழ்ந்து பாடுகிறார். எனக்கு அவர் ஜீவனை தந்தார் என்று பக்தன் யோபு சொல்வது போல, நாம் வாழ்ந்து வருகிற இந்த இக்கட்டான சூழ்நிலையில, தீமை நம்மை நெருங்கி வருகிற இந்த நேரங்களில, ஆபத்து நம்மை நோக்கி வருகிற நேரங்களில, தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும், ஆபத்து காலத்தில அனுகூல துணையுமாய் இருந்து நம் ஒவ்வொருவரையும் அவர் தன்னுடைய சிறகுகளின் நிழலிலே மூடி பாதுகாத்து வருகின்ற அவருடைய அன்பை நினைத்து நாம் தேவனை ஸ்தோத்திரிக்க வேண்டும். நாம் ஒவ்வொருவருக்கும் அவர் ஜீவனை கொடுத்திருக்கின்றார். நம்முடைய ஆத்துமாவை அவர் காப்பாற்றி இருக்கின்றார். நம்மேல் அவர் பாராட்டுகிற தயவு மிகவும் பெரிதாய் இருக்கிறபடியினால் இம்மட்டும் உங்களுக்கும் எனக்கும் ஒரு சேதமும் வராதபடி கர்த்தர் நம்மை அற்புத விதமாய் ஆச்சரிய விதமாய் அவர் வழிநடத்தி வருகிறார். ஆம், நீர் எனக்கு பாராட்டின உமது கிருபை பெரியது, என் ஆத்துமாவை தாழ்ந்த பாதாளத்திற்கு தப்புவித்தீர் என்று தாவீது சொல்கிறார். நம்முடைய ஆத்துமாவையும் நம்முடைய ஜீவனையும் அவர் பாதுகாத்து வருகிறார். காரணம், உங்களையும் என்னையும் அவர் நேசிப்பது நிமித்தமாய் உங்களுக்கும் எனக்கும் அவர் பாராட்டுகிற கிருபைகள் ஒவ்வொரு நாளும் புதியதாக இருக்கிறதாம். கர்த்தர் உங்களையும் என்னையும் இம்மட்டுமாய் பாதுகாத்து நம்மை போஷித்து நம்மை பராமரித்து வருகிறார். நம்முடைய ஆத்துமாவை மரணத்திற்கும், நம்முடைய கண்ணை கண்ணீருக்கும், நம் கால்களை இடறுதலுக்கும் அவர் தப்புவித்திருக்கிறார். ஆமென். பயப்படுகிற நேரங்களிலே நீங்களும் நானும் தேவனுடைய வார்த்தையை நம்புவோம். ஆம், நாம் ஆபத்து நேரத்தில் அவரை நோக்கி கூப்பிடுவோம். அவரும் நமக்கு அவர் அரணும் கோட்டையும் கேடவும் துருவமாய் இருக்கின்றார். நம்முடைய கண்மலை கிறிஸ்துவே இம்மட்டமாய் நம்மை பாதுகாத்து வருகின்றார். ஒவ்வொரு நாளும் இரவில் வருகிற கஷ்டத்திற்கும் பகலில பறக்கிற அம்புக்கும் உங்களையும் என்னையும் தப்புவிப்பது அவருடைய கிருபை மாத்திரமே. ஆம், அந்த கிருபை நினைத்து தேவனை ஸ்தோத்திரிப்போமா? மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி ராஜாவே. அப்பா, பக்தன் யோபு வாழ்க்கையில நீர் ஜீவனை கொடுத்து அவருக்கு தயவும் பாராட்டி, ஆண்டவரே, அவருடைய ஆவியை நீ காப்பாற்றினீங்களே, அதே போல எங்களுடைய வாழ்க்கையிலும் அப்பா, நாங்கள் ஆண்டவரே வாழ்ந்து வருகிற இந்த சூழ்நிலையில எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் பாதுகாத்து ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு ஜீவனை கொடுத்து எங்களை பராமரித்து வருகிற உடைய அன்பிற்காக நன்றி ராஜாவே. ஒவ்வொரு நாளும் நாங்கள் நிற்பது நிர்மூலமாக அதிர்ப்பதும் உடைய சுத்த கிருபை என்பதை நினைத்துமை ஸ்தோத்தரிக்கிறோம். பாதுகாத்தரலும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். God bless you. Jesus loves you. Amen.